வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் சிவகுமாரின் மகனாக அறிமுகமாகி இன்றைக்கி இந்திய சினிமாவே வியந்து பார்க்குற நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களோட இன்ஸ்பிரேஷனான வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் எனக்கு நடிக்கவே வராதுன்னு சொன்ன ஒருத்தர் எப்படி 2 நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்தார். இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1975 ஜூலை 23 சென்னையில் பிறந்தவர் தான் சரவணன் என்கிற சூர்யா. அப்பா சிவகுமார் ஒரு பெரிய நடிகர்னாலும் சூர்யாவுக்கு ஆரம்பத்தில் சினிமா மேலே துளி கூட ஆர்வம் இல்லை. லயோலா காலேஜில் பிகாம் முடிச்சுட்டு ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் மாதம் 1200 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தாராம். அங்கே இருந்தவங்களுக்கு இவர் ஒரு பெரிய நடிகரோட பையனு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு எளிமையான மனுஷனும் கூட. வீட்டில் இருந்த பண கஷ்டத்துக்காகவும் அப்பாவோட கடனை அடைக்கவும் தான் வேற வழியே இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வந்தார். 1997 மணிரத்னம் அவர்களோட தயாரிப்பில் நேருக்கு நேர் படம் மூலமாக இன்ட்ரடக்ஷன் ஆனார். ஆனால் ஆரம்பத்தில் இவருக்கு நடிப்பு, டான்ஸ், ஃபைட்டு எதுவுமே சரியாக வரலன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். இவருக்கெல்லாம் எதுக்கு சினிமான்னு கூட பல பேர் கேட்டாங்க. ஆனால் விடாமுயற்சி தான் சூர்யா அவர்களோட பலம். 2001 வெளிவந்த நந்தா படம் அவரோட வாழ்க்கையவே மாற்றுச்சு. இயக்குனர் பாலா சூர்யா கிட்ட இருந்த அந்த நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் காக்க காக்க, பிதாமகன், கஜினி, வாரணமாயிரம்னு சூர்யா தொட்டதெல்லாம் பொன்னானது. சூர்யா அவர்கள் வெறும் திரையில மட்டும் ஹீரோ இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு ஹீரோ தான். 2006 அகரம் அறக்கட்டளையை ஆரம்பிச்சு வசதி இல்லாத ஆயிரக்கணக்கான மாணவர்களோட கல்விக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. கல்விதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே மாற்றும் அப்படிங்கிறதுல சூர்யா ரொம்பவே உறுதியாக இருக்காரு. தன்னோட நடிப்புக்காக 2 முறை தேசிய விருதுகளையும் பல முறை ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காரு. நடிகை ஜோதிகா அவர்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவருக்கு தியா மற்றும் தேவ்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கிசுகிசுப்பிலையுமே சிக்காம ஒரு ஒழுக்கமான நடிகராக தமிழ் சினிமாவில் ஜொலிச்சுக்கிட்டே இருக்காரு. தோல்விகளை பார்த்து பயப்படாம உழைப்பால எதையும் சாதிக்கலாம்னு நிரூபித்தவர் தான் சூர்யா அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.